மலையப்பனை நாற்பது பந்துகளுக்கு மலையப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம். விஷ்ணு சகசநாமாவளியின் அர்த்தங்களை பார்ப்போம். ஜோதி மீண்டுதல் இல்லாத வைகுண்டத்திற்கு செல்லும் அச்சிராதி மார்க்கத்தில் முதல் படியான ஒளியாயிருப்பவர். சுருசி சூரிய ஒளியால் பிரகாசிக்கும் பகலாக இருப்பவர். ஹுதபு விபு ஹோமப் பொருட்களை உண்ணும் சந்திரனின் வளர்பிறையாய் இருப்பவர். ரவி சூரியன் பிரகாசிப்பதால் சிறந்ததான உத்தராயணமாக இருப்பவர். விரோசன கதிரவன் உத்தராயணம் தட்சிணாயனம் ஆகியவற்றில் பிரகாசிக்கும் சம்பத்தராக இருப்பவர். சூரிய எங்கும் வீசும் காற்றாக இருப்பவர். சவித மழையும் பயிரையும் காக்கும் வளர்க்கும் சூரியனாக இருப்பவர். ரவிலோச்சன சந்திரன் மின்னல் வருணன் ஆகியவர்களை ஒளியூட்டுவதற்காக இருப்பவர். அனந்த ஹுதபுக் போக்தா யாகத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை ஏற்கும் இந்திரனாகவும் ஜீவர்களை காக்கும் நான்முகனாகவும் இருப்பவர். சுகத அமானவனால் தீண்டப்பட்டு சம்சாரம் ஒழித்து நம்மை அடையும் ஜீவனுக்கு இன்பத்தை அளிப்பவர் என்பதாக 890 நாமாவளியின் அர்த்தங்களை பார்த்தோம். தொடர்ந்து பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்.